பேர் வந்து அந்த வீடியோக்கிலே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வச்சு ஒன்று வந்து இவருக்கு வந்து வயது முதுமை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருந்தாலும் இன்னொருத்தவங்க வந்து மகனோட இழப்பு தாங்க முடியலையா அதனால இப்படி நடந்ததா. ஏன்னா நம்ம பார்த்த பாரதி ராஜா சார் வந்து ஒரு மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு ஆள். அவங்கள இப்படி ஒரு வீடியோவில் பார்த்தோம்னா எல்லா ஃபேன்ஸுக்கும் வேற ஏதாவது ரொம்ப டீப்பாக உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விக்கு சார் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு தகப்பனால தான் ஒரு 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 தன் பெற்ற குழந்தை தன் கண்ணுக்கு முன்னாடியே மரணிக்கிறது, அந்த குழந்தைக்கு கொல்லி வைக்கிறதுங்கிற கொடுமை இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த தகப்பனால தான் உணர முடியும். பாரதி ராஜா சார்லாம் அப்படின்னா இயல்பாகவே உணர்ச்சி வசப்படக்கூடியவர், அப்படியே வந்து பொங்கிடுவார், அழுதுருவார். அந்த மகன் மனோஜ் அது அவர் பிறந்ததுக்கப்புறம் எல்லாமே அவர் கிடைச்சதுன்னு வந்து மனோஜை வந்து நெஞ்சிலையும் தோல்லையும் போட்டு சீராட்டி தாளாட்டி வளர்த்தாரு. எல்லாமா வந்து அந்த மனோஜை நினச்சாரு. அந்த மகன் இல்லாததுங்கிறது ஒரு பெரிய இழப்பு தான். அதில் வந்து மாட்டுக்கட்டே இருக்க முடியாது. யாராக இருந்தாலும், அது பாரதி ராஜா சாருக்கு மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலும் அது இருக்கத்தான் செய்யும். அதுவும் பாரதி ராஜா சார் மாதிரி ஒரு கலைஞனுக்கு அதை தாங்கிக் கொள்றதுங்கிறது கொஞ்சம் கடினம் தான். அதாவது கலைஞர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மென்மையானவர்களாக இருப்பாங்க. பாரதி ராஜா சார் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, லுக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிஷர்ட்டு ஒரு ஜீன்ஸு அப்படி பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கடுமையான குரல், ஒரு இரும்பு குரல் மாதிரி இருக்கும் பாரதி ராஜா சாரோட குரல். அப்படி ஒரு மேன்லியாக அப்படி ஒரு அசைக்க முடியாத ஆள் மாதிரி இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கலைஞர்கள் பல வடிவங்களில் நான் கலைஞர்கள் வந்து பார்த்துருக்கிறேன். கலைஞர்கள் வந்து ரொம்ப மென்மையாக இருப்பாங்க, அழுதுருவாங்க, டக்குன்னு வந்து எமோஷன்ஸ் அவங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. வெளிப்படுத்தாமல் அதை அடக்கி வைக்க தெரியாது கலைஞர்களுக்கு. இதெல்லாம் எப்படின்னா மனோஜினுடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும்.